ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்யலாமா, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எலுமிச்சம்பழம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கங்க. சும்மா தானே, வேஸ்ட்டாக தானே போவோம். ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தா நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம்ல, அதுக்காக தாங்க. சூப்பராக செய்யலாம் வாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு 8 துண்டாக போட்டுக்குங்க. குட்டி குட்டியாக போட்டுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடுங்க. அந்த விதை இருந்தாலே கசப்பு கொடுக்கும். எல்லாத்தையும் விதையை நீக்கி வச்சுடுங்க. இந்தமாரி எல்லாத்தையுமே அரிஞ்சு ஒரு பவுலில் போட்டு செஞ்சு ஒரு 2-3 நாள் ஊற வச்சு சாப்பிடுங்களாம். சூப்பராக இருக்குங்க. இதுமாதிரி அரிஞ்சு ஒரு பவுலில் போட்டுக்குங்க, இல்லை மண் பாத்திரத்தில் போட்டுக்குங்க. சில்வர் பாத்திரத்தில் போடாதீங்க, ஓட்டை வந்துடும். அதுக்காக தான் கண்ணாடி பாத்திரம் இல்லைனா மண் பாத்திரம் பீங்கானில் போடுங்க. இந்தமாரி உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்குங்க. இப்போ கார மிளகாத்தூளும் காஷ்மீர் மிளகாத்தூளும் போட்டு அதையும் நல்லா குலுக்கி எடுத்துக்குங்க. உப்பு கொஞ்சம் கூடவே போடுங்க, உப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், வச்சுட்டு போகலாம். அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம பொடி அரைக்கிறதுக்கு வெந்தயமும் கடுகையும் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம். அதுதான் அதுக்கு ஊறுகாய்க்கு பொடி நல்லாயிருக்கும். அதை நம்ம வறுத்துக்கலாம். பேன் சூடாகட்டும். இப்போ வெந்தயம் கடுகையும் வெந்தயத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது 2 ஸ்பூன், அதில் 2 ஸ்பூன், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியமான தீயில் வச்சு லைட்டாக கலர் மாறட்டங்க. வெடித்து வரட்டும் கடுகு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த பொடியை. அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்கு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் 100 கடலை எண்ணெயும் சேர்த்துக்குங்க. கடலை எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 100 நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 200 கிராம் எண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை அதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த அரைக்கும் போதே அதை போட்டு வறுத்து அரைச்சிக்குங்க. என்கிட்ட தூள் இருக்குது, அதனால் நான் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்றேங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம அந்த மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சது நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. ரொம்பியும் அதில் அடுப்புலேயே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு கொடுத்துருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா மேலே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது. இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பரான எலுமிச்சம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கசக்கவே கசக்காதுங்க. மறந்துடாமல் செய்யுங்க. பீங்கான் பாட்டில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.